ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நிவிஸ் கடலில் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கே செடி தம்பட்டாவரை. தம்பட்டாவரையிலே வந்து 2 வகையான தம்பட்டாவரை இருக்குங்க. ஒன்று செடி தம்பட்டாவரைங்க. இந்த செடி தம்பட்டாவரையோட விதையை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இது போல் தாங்க இருக்கும், சின்ன சைஸில் இருக்குங்க. இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா வந்து கொடி தம்பட்டாவரைங்க. கொடி தம்பட்டாவரை வந்து விதை வந்து சிகப்பு கலரில் இருக்குங்க, பெரிய சைஸில் இருக்குங்க. இது போல் தாங்க இருக்கும் கொடி தம்பட்டாவரை. ஆனால் இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செடி தம்பட்டாவரைங்க. இந்த பிளான்ட் வச்சு நான் 2 மாதம் ஆச்சுங்க. இதுவரை எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இதுவரை இல்லைங்க. ஆனால் நார்மலாக நம்மளுடைய அவரைக்காய் செடியில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அஸ்வினி பூச்சி ஏதோ ஒரு வந்து பூச்சி தாக்குதல் இருக்குங்க. ஆனால் இது இந்த பிளான்ட் வச்சு நான் 2 மாதம் ஆச்சுங்க. இதுவரை ஒரு பூச்சி தாக்குதலே நான் வந்து இதுவரையும் பார்க்கலங்க. ஆனால் இந்த செடிக்கு வந்து நான் 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியே நான் விடுவேன். நல்லா வறட்சியை தாங்கக்கூடிய வந்து ஒரு பிளான்ட்டாக தாங்க இது இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலாம் வந்து இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போலாம் வந்துட்டு நான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கெல்லாம் இது வந்து மறைஞ்சு போச்சுங்க. இதெல்லாம் வந்து திருப்பி மீட்டு கொண்டு வரணுங்க. இந்த இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம அதோடைய டேஸ்ட்டு வந்து வாழைக்காய் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், மெதுவாக சாஃப்டாக இருக்கும். அதே போல் தாங்க இந்த காயோட டேஸ்ட்டு இருக்குமாங்க. இந்த ஒரு செடி வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா 1 வருஷத்துக்கு காய்க்குமாங்க இந்த செடி தம்பட்டாவரை. இது வந்து கொத்து கொத்தாக காய்க்குமாங்க. ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காராமணி செடி பாருங்கள், கொத்து கொத்தாக காய்க்கும். அதே போல் கொத்து கொத்தாக காய்க்குமாங்க. நம்ம மாடி தோட்டத்துலலாம் வந்து செடி தம்பட்டாவரை தாங்க பெஸ்ட்டு, நம்ம சூஸ் பண்ணலாம். கொடி தம்பட்டாவரை வந்து நம்ம இடத்தெல்லாம் ஃபுல்லுமே மறைச்சிருங்க. ஆனால் நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது இந்த செடி தம்பட்டாவரையே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு செடியிலேயே வந்துட்டு காய் வந்து நிறைய காய்க்குமாங்க. அப்படிங்கும்போது நம்ம மாடி தோட்டத்தில் வந்து செடி தம்பட்டாவரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இதோடைய டேஸ்ட்டு வந்து சூப்பராக அருமையாக இருக்குமாங்க இந்த செடி தம்பட்டை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.